தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஸோ முதல் விஷயம், தேவனை குறித்து வெளிப்பாடு இல்லாமல், லேக் ஆஃப் ரெவலேஷன் அபவுட் காட். தேவனை குறித்ததான வெளிப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறதுல அதில் ஒரு விஷயமே இருக்காது, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, அது சம்பாதித்த குறித்து ஒரு அக்கறையும் இருக்காது. என் சம்பளத்தை குறித்து நம்ம என்ன பெருசாக என்ன பெரிய சம்பளம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குமானால், அவர் 5 மணியும் 5000 பேர் என்ன பண்ணார்? போஷித்தார். இந்த சம்பளத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இந்த சம்பளத்தில் மீது எடுக்க வைப்பார், தேவையில்லாத செலவுலாம் ஆண்டவர் தடை செய்வார். ஒரு வெளிப்பாடோடு நீங்கள் அந்த சம்பளத்தை பார்க்கும்போது, அந்த வருமானத்தை பார்க்கும்போது, நிச்சயமாக அந்த நாள் அந்த மாதம் உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். வெளிப்பாடு தேவனை குறித்த வெளிப்பாடு. என் தேவன் ஒரு நாள் என்னை பஸ்ஸே விட மாட்டார். எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது, என் தேவன் ஒரு நாள் என்னை பஸ்ஸே விட மாட்டார். எதை கொடுத்தாலும் கர்த்தர் எனக்கு நல்லா தான் தருவார், நல்லது தான் சாப்பிட வைப்பார். அந்த விசுவாசத்தில் நான் எப்பவுமே நல்லா தான் சாப்பிட்றேன். ஏன்னா எதுவுமே எனக்கு குறை வைக்க மாட்டார் ஆண்டவர். என்னுடைய எல்லா விஷயத்துலையும் ஆண்டவர் என்னை அற்புதமாக சம்பூர்ணமாக நடத்துவார். அந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால, ஐயோ என் சாப்பாட்டுக்கு என் துணிக்கு அப்படி நான் ஒரு காலத்தில் ஒரு நேரமும் என்ன பண்ணுறதில்ல, பணம் எடுத்து வைக்கிறது இல்லை. எனக்கு வரக்கூடியதை என் குடும்பத்துக்கு மற்ற விஷயத்துக்கு பார்ப்போம். எனக்குன்னு தனியாக எதுவுமே பண்ண மாட்டேன். காரணம் ஒரே விஷயம், என்னுடைய வெளிப்பாடு. எனக்கு அடுத்த விஷயம் எல்லாத்தையும் ஆண்டவரே சந்திப்பார். ஆமாம், அந்த ஒரு வெளிப்பாடு இருந்து அப்படிலாம் அது ஒரு பெரிய சூப்பரான வாழ்க்கை. ஆமாம், ஆரம்பத்தில் கொஞ்சம் த்ரில்லாக போகும், நீங்கள் அதில் பழகிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே வேறு. ஆமே, அற்புதமாக இருக்கும். அந்த வெளிப்பாடு, தேவனை குறித்த வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாற்றும். ஆண்டவர் என்னை சும்மா விட மாட்டார். ஆண்டவர் சும்மா என்னை வெறுங்கையாக விட மாட்டார், என்னை அவமானப்படுத்த விட மாட்டார், என் வாழ்க்கை இப்படியே இருக்க விட மாட்டார். நிச்சயமாக என்னை குறித்த ஆண்டவர் நோக்கம் இருக்குது. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குமானா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். இரண்டாவது என்ன செய்கிற விஷயம், பொருளாசை, மெட்டீரியலிசம். உங்கள் வாழ்க்கையில் பொருளாசை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆஸ்வாதம், பொருளாதார ஆஸ்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது பொருளாசையை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் அனுமதிக்காத பொருள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. தேவன் அனுமதிக்காத ட்ரெஸ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. தேவன் அனுமதித்து தேவனுடைய பிரசன்னத்திலேருந்து, தேவனுடைய ஆஸ்வாதம் அவருடைய கரத்திலேருந்து வரணும். அது எப்படி பாஸ்டர்? இங்கே ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டு தருவார், ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார். ஆசீர்வாதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை எங்கள் வீட்டில் உடம்பு முடியாமல் இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு புடவை கண்ணில் பட்டுது. ஜெபம் பண்ணும்போது புடவை வந்தது. நான் கேட்டேன், யாருன்னா உனக்கு புடவை கிஃப்ட் பண்ணாங்களா? ஒருத்தரா 2 பேரா? எவ்வளோ பேர் கிஃப்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு புடவை கிஃப்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன இல்லை, இந்த நேரில், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும், இந்த இடைப்பட்ட நாட்களில் யாருன்னா உனக்கு புடவை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, எடு அந்த புடவையான. அந்த புடவை வாங்குறதுல இருந்தால் ரொம்ப உடம்பு சிரமம். எடு, அப்புறம் எடுத்து தூக்கி போடு குப்பியில். ஐயோ நல்ல புடவையோ கெட்ட போடு, நான் சொல்கிற தூக்கி போட்டு தான் ஆகணும், தூக்கி போடு. எப்படி வந்ததுன்னே தெரியாது, தூக்கி போடாச்சு. தூக்கி போட்ட பிற்பாடு தான் வேலை எல்லாம் ஒழுங்காச்சு. நான் சொல்லட்டுங்களா, சில நேரங்களில் தேவன் அனுமதிக்காத பொருள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் உடைமைகள் எதுவும் தேவையில்லாத விஷயம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. யாருன்னா பிசாசுக்கான மோசமானவன் சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையின் ஆசுவாத்தை தடை செய்யறதுக்காக ஒரு சிலரை ஏவி விட்டுருவான். அவங்க பொறாமை, எரிச்சல், அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா ஏதாவது உங்களுக்கு நடக்கும். ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் உங்கள் கிச்சனில் உட்காரும். ஆமாம், உங்களுக்கு மறந்து போய்டும், இந்த டிஃபன் பாக்ஸ் யாருதுன்னே தெரியல. சரி வச்சுக்கோ, ஆண்டவரே கொடுத்துருக்குறார், சோத்திரம் பண்ணி. சோத்திரம் பண்ணுறாத, அந்த டிஃபன் பாக்ஸால் நிறைய விஷயம் நடக்கும். தேவையில்லாத பொருள், தேவன் அனுமதிக்காத பொருள், தேவன் அனுமதிக்காத பணம், தேவன் அனுமதிக்காத உடைமை, தேவன் அனுமதிக்காத விஷயம். பொருளாசையில் ஒருத்தர் ஈர்க்கப்பட்டானா இதை பிசாசு சரியாக பயன்படுத்துவான். இவங்க பொருளாசை ஆசைப்படுறாங்க, இவங்களுக்கு ட்ரெஸ் ஆசை நிறைய இருக்குது, இவங்களுக்கு பொருளாசை நிறைய இருக்குது, அதனால் நம்ம ஒன்று அனுப்பி விடுவோம், கிஃப்டாக ஒன்று கொடுத்து விடுவோம். அப்படின்னா பண்ணுவான் பிசாசு, அனுப்பி வைப்பான். தேவையில்லாது நம்மளை மறந்து போயிடும். யார் கொடுக்குறா, என்ன பண்ணுறா, என்ன செய்கிற தெரியாதுல, வந்துடும், வீட்டுக்குள்ளே வந்துடும். பைபிள் எங்கேப்பா உதாரணம் இருக்குது? ஆண்ட சொன்ன, இந்த எரிகோவில் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு பொருளை யாரும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தர் இருந்தானா, கர்மியின் குமாரன், அந்த பாபிலோனிய சால்விக்கு ஆசைப்பட்டு பாபிலோனிய சால்வை அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அவன் இருக்கக்கூடிய டென்ட்டில், அந்த கூடாரத்துக்கு புதைச்சி வச்சிட்டான். பாருங்க, அவன் பண்ணது யாருக்கு தெரியாது, தலைவருக்கு தெரியாது, கோத்திர தலைவருக்கு தெரியாது, குடும்ப தலைவருக்கு தெரியாது, வம்ச தலைவருக்கு தெரியாது.
இஸ்ரேலுக்கு தளபதியாக இருக்கிற யோசுவாவுக்கு தெரியாது. ஆனால் இவங்க ஆயி பட்டணத்தில் போய் யுத்தம் பண்ண போகிறாங்க. அந்த சின்ன பட்டணத்தில் இருக்கிற மனுஷெல்லாம் இவங்களை அடிக்கிறாங்க. முருந்தோடி ஓடுறாங்க, வெக்கப்பட்டு அவமானத்தோடு வராங்க. என்னடா சின்ன பிள்ளைங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வரமேனு. யோசுவாவுக்கு ரொம்ப வெக்கம். போய் ஜபத்தில் உட்கார்றாரு. ஆண்டவரே என்ன பிரச்சனை சொல்லுங்கள். நீங்கள் கவனிக்கணும், இதை நான் இப்போ ஏற்கனவே சொன்ன பாயிண்ட். ஆனால் இது உங்களோட இடைப்படுற ஒரு வார்த்தை. கேட்ச் பண்ணுங்கள், பிடிச்சு கொள்ளுங்கள். தேவையில்லாத பலவீனம், தேவையில்லாத பிரச்சனை, உட்காருங்க ஜபத்தில். கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். உட்கார்றான் யோசுவா ஜபத்தில். என்னங்க ஆண்டவரே, ஏன் நாங்கள் தோற்று போனோம்? எதுக்கு இந்த அவமானம்? எதுக்கு இந்த வெக்கம்? ஆண்டு சொன்னார், சாபத்தீடானதும் குடும்பத்தில் இருக்குது, சாபத்தீடானது இஸ்ரேல் சபையில் இருக்குது. அதை தூக்கி வெளியே போட சொல்லு. என்ன பண்ணுறது? ஜபத்தோட ஒரு குடும்பமாக கோத்திரமாக வர சொல்கிறான், வம்சமாக வர சொல்கிறான். அப்புறம் குடும்பம் வந்தால் ஆகான் குடும்பம் வருது. அப்புறம் ஆகானை கூப்பிட்டு கேட்குற, மகனே சொல்லுப்பா என்னப்பா பண்ணேன்னு. அவன் சொல்கிறான், நான் பாபிலோன் சால்வி ஆசைப்பட்டு எடுத்து வச்சேன். சபிக்கப்பட்ட ஒரு பொருள், சபிக்கப்பட்ட பொருள், சபிக்கப்பட்ட பொருள். பொருளாசைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட பொருள்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். பொருளாசைக்கு உறுதி எச்சரிக்கையா இருங்க. கடவுள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எந்த பொருள் வேணுமாலும் எந்த விஷயமாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த இது வேணும், ஆண்டவரே இதுக்கு எனக்கு என்ன ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தினால் வராதையாவும் பாவம். நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு இருங்க. கட்டாயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களை அற்புதமாக உயர்த்துவார். குறுக்கு வழியை கொண்டு வருவான் பிசாசு. பொருளாசை வேலை மேலே சும்மா தானே இருக்குது, வீட்டுக்கு எத்தணுவா, அது சபிக்கப்பட்ட பொருள். சரிங்களா? இந்த பொருளாசைக்கு இடம் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பரிதாபங்கள், அவமானங்கள் மிஞ்சம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். மூன்றாவது இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம். மூன்றாவது, உண்மை இல்லாத வாழ்க்கை. லைஃப் வித்தவுட் ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மை இல்லாத வாழ்க்கை. உண்மை இல்லாத வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்வானா வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்காக, அதாவது அந்த பொருளாதார ஆஸ்வாதன்ற வாழ்க்கை வராது. அந்த ஆஸ்வாதம் வராது. என்ன தான் ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன தான் ஜெபம் பண்ணாலும். நான் ரொம்ப பாரத்தோடு வந்து நிற்கிறேன். இங்கே ரொம்ப இதயம் ரொம்ப கனமாக இருக்குது. ரொம்ப பாரத்தோடு நிற்கிறேன். ஏன்னா என் ஆவியானவர் உணர்த்தின ஒரு விஷயம். ஒரு சிலர் உண்மை இல்லாததுனால அந்த குடும்பமே பாதிக்கப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. ஒரு சிலர் உண்மை இல்லாததுனால, உண்மையில்லாத வாழ்க்கை. நல்லா வருமானம் கொடுப்பார் ஆண்டவர். அந்த வருமானத்தை தவறான சாராயம், தவறான காரியங்கள், தவறான விஷயத்தை செலவழிப்பு, உண்மையில்லாத போகிறதுனால அந்த குடும்பமே என்ன பண்ணுது? பாதிக்கப்படுது. அந்த குடும்பமே தரித்திரத்துக்குள்ளே போகுது. அந்த குடும்பமே அவமானத்துக்குள்ளே போகுது. உண்மையில்லாத வாழ்க்கை ஒரு மனுஷன் இருப்பானா வாழ்க்கையில் பொருளாதார ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசுவாத்தை, தேவனுடைய பொருளாதார ஆசுவத்தை அனுபவிக்க முடியாது. உண்மையில்லாத வாழ்க்கை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. உண்மையாக இருங்க. எவ்வளோ உண்மையாக இருக்க முடியும் அவ்வளோ உண்மையாக இருங்க. நான் சொல்கிறேன், உண்மைக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். அந்த உண்மை கவர்ச்சிகரமாக இருக்காது. உண்மை அட்ராக்ட் பண்ணாது. உண்மை எல்லாரையும் கவர்ந்து இழுக்காது. ஆனால் அந்த உண்மை நிலைத்திருக்கும். காலங்காலமாக நிலைத்திருக்கும். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். உண்மை சத்தமாக பேசும். எப்படி பேசும்? சத்தமாக பேசும். அதனால் உண்மையாக எவ்வளோ தூரம் வேணால் இருந்துடலாம். வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்க முடியும், உண்மையாக இருங்க. யோனா 2:8 யோனா சொல்கிற வார்த்தை, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை. இந்த உலகத்தில் பொய்யான ஒரு விஷயத்தை, ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்தை பிசாசுனா பண்ணுறான்னா தம் பக்கமாக இழுத்துட்டுக்கிறான். ஒரு பொய்யான மாயையான ஒரு வாழ்க்கை. அந்த பொய்யான வாழ்க்கையை நீங்கள் நம்பி நீங்களும் உண்மையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்களானா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிருபையெல்லாம் நம்ம இழந்து போயிடுவோம். யோனா அப்படி தான் சொல்கிறாங்க. தங்களுக்கு வர கிருபையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போக்கடிக்கிறாங்களாம், வீணடிக்கிறாங்க. பிரியமானவங்களே, தேவ ஜனங்க கிருபையை நம்பி வாழணும். கிருபையை அனுபவித்து வாழும். கிருபையினாலேயே நிலைநிற்க முடியும். நீங்கள் தேவனுடைய கிருபையை உண்மையாக உணர்ந்து, தேவனுடைய கிருபையை உண்மையாக நீங்கள் ருசி பார்ப்பீர்களானா உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது, அசாதாரணமாக இருக்கும். கிருபையை பெற்ற மனுஷன் ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பான். கிருபையில் இருக்கிற மனுஷன் உயர்த்தப்பட்ட மனுஷனாக இருப்பான். பொய்யான வாழ்க்கை, உலகத்தில் காட்டக்கூடியதான மாயையான வாழ்க்கையெல்லாம் நம்பாதீங்க. உலகம் எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம், யாரை வேணால் ஏமாற்றலாம், என்ன வேணால் செய்யலாம். நான் நல்லா இருந்தால் போதும்ன்றது தான் அந்த உலக கொள்கை. தேவனுடைய கொள்கை அது கிடையாது. உனக்கு எது வேணாலும் என்ன கேளு, நான் தரேன்.
மற்றவனுடைய அயலானுடைய வீட்டையாவது பொருளையாவது ஆட்டையாவது மாட்டையாவது இச்சையாதிருப்பையாக. அவங்ககிட்ட அந்த விஷயத்தை நீ பார்க்காது, என்ன கேளு, நான் தரேன்றார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வாழும்போது, ஆண்டவரை நம்பி வாழும்போது உண்மையா ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆண்டவர் எப்போ என்னை உயர்த்தணுமோ, ஆண்டவர் எப்போ என்னை ஆசீர்வதிக்கணுமோ, ஆண்டவர் எப்போ என்னை கனப்படுத்தணும், அப்போ அது வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன். அது வரைக்கும் நான் அடங்கி இருப்பேன். நான் அவசரப்பட மாட்டேன். நான் இந்த மாதிரியான உலகம் சொல்லக்கூடியதான பொய்யான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். இன்னும் கூடுதலாக சொல்கிறேனே, பொய் பேசி வாழறது ரொம்ப ஆபத்து. பொய்யை அதிகமாக பேசினா அவங்க ஆஸ்வாதமாக. நீ வேணால் ஒரு ஸ்டடி எடுத்துப்ப, நான் நிறைய பார்த்துருக்குறேன். அந்த மாதிரிலாம் வேலை ஸ்தலத்தில் பொய்யா பேசுவாங்க, நிறைய பொய் பேசுவாங்க. ஏன் லேட்டு? எங்கள் ஆயா செத்துறாங்க. எத்தனை ஆயா எத்தனை முறை சாவாங்க? ஏன் நேற்று ஆஃபீஸ் லேட்டு? எங்கள் தாத்தா செத்துறாரு. இந்த தாத்தா யார்? எங்கள் ஆயாவுடைய சித்தப்பா. டேய், ஆயாவுக்கு சித்தப்பா இன்னும் ஊர் ஆகிறாரா? பொய்யா அடிப்பாங்க. இந்த பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி வேலை ஸ்தலத்தில் மரியாதையில் போயிடும், சாட்சி போயிடும். உங்களை நம்பி பொறுப்பு வராது, உங்களை நம்பி எதுவுமே தரமாட்டாங்க. ஏதோ வேலை செஞ்சுட்டு போ அப்படின்ற மாதிரி ஆகிடும். உண்மையாக இருக்கிற மனுஷனை கர்த்தர் நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். சம்மந்தப்பட்ட இடத்துல கர்த்தரை உயர்த்துவார். தீர்மானம் எடுங்க, பொய் பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேலை செய்யும் போதும் சரி, பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேக்சிமம், அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தேன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ முடியுமோ எவ்வளோ முடியுமோ. அது ஒரு பெரிய போராட்டம் தான். ஏன்னா போன் அடிப்பாங்க திடீர்னு, ஏம்பா இந்த இடத்துல இது வருவே இல்லையா? எங்கே சார்? ஆந்திவே சார், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் சார். நான் எங்கே ஆந்தி உக்காண்டுமா பக்கத்துலையே? டேய் போய்ட்றா, தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டாங்க, தயவுசெய்டா வேலை வாங்கணும் 10 பேரை, கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட நிறைய மன்னிப்பு எடுக்கிறேன், மன்னிச்சிடுங்க ஆண்டவர், இவங்களால போய் பேச வேண்டியதாகுது. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களில் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும்னா இந்த இடத்துல நம்ம ஜெயித்து தான் ஆகணும். பகலபாசம் ஒன்று, ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும்னா பொய்யை ஜெயித்து தான் ஆகணும், மெய்யா வாழ்ந்தான் ஆகணும். கஷ்டம்தான். இன்னைக்கு வந்து பொய் வந்து விளையாட்டுத்தனமாக போயிடுச்சு. ஓனர் கூடும்போது கூட போய் சொல்ல மாட்டாங்க, ஒய்ஃப் கூப்பிட்டா போய் சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஓனர் கூடும்போது போய் சொல்ல மாட்டாங்க. சார் இங்கே தான் சார் பாருங்க, வீடியோ கால் பாருங்கள் சார், பாருங்கள் சார் அப்படின்னா. இதே வீடியோ கால் ஒய்ஃப் கிட்ட கால் சொல்லுமா, அம்மா வந்து எவ்வளோ வேலை, ஐயோமையும் பரபரப்பாக காட்டும். கவனம் கவனம். நான் தான் நேரமாக சொல்லிக்கிறேன். அம்முமா வெயிட் பண்ணுமா, அம்மு வெயிட் பண்ண, செல்லம் வந்துடுறம்மா அனுவான் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு. அம்முமா வந்துடுறம்மா, ஆந்திவேம்மா அம்மம்மா அனுவான். அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணோம். எங்கேருங்க இவன் அம்முமானுவாளா, அவங்க அம்மோய் எங்கேங்கிற அம்மோய் அப்படின்னா, அம்முமா அதை வரமான்ட்டு ஃபேன் பக்கத்தில் போய் நின்று, அம்முமா பார்த்தியா சத்தம், பெரிய லாரி சத்தம் கேட்குதா? நான் கேட்பேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் அம்மோய் அது கண்டெய்னர் லாரியா என்ன லாரி சொல்லணும் அங்கே. இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கும். எதுக்கு சொல்லிட்டு போ. சில நேரத்தில் ஃபோன்லாம் வந்தால் நம்ம எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும். நான் எடுக்கலப்பா, ஏன்னா சொல்லு, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லிக்கோ. சில நேரங்களுக்கு கஷ்டம்தான் இந்த இடத்துல. ஆனால் நம்ம ஆஸ்வதமாக வாழணும்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாக ஆஸ்வதிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கும். பரவாயில்ல, உண்மையாக இருப்பேன். ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாரும் காட்டி கொடுத்துருவேன். சார் இவன் தான் சார், நான் பார்த்தேன் சார், சார் அவன் தான் சார், நான் பார்த்தேன் சார். உன்னை கேட்டாங்களா? நான் போய் சொல்ல மாட்டேனா? நான் போய் சொல்ல மாட்டேன். இவங்களாம் ரொம்ப டேஞ்சரான ஆள். இவனெல்லாம் கல்லை கட்டி தீன் போய் இங்கே இருப்பார். இவங்க பொய்யும் சொல்ல மாட்டாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க, ஆனால் காட்டி குத்துன்னு இருப்பாங்க. சார் கண்ணால் காட்டுவாங்க, யாருன்னா பண்ணீங்களா அப்படின்வாங்க. என்னடா பண்ண? எப்படி அவருக்கு தெரியும்? எனக்கு தெரியுங்க, அவர் கண்டுபிடிச்சார். எதுக்கு? இதுவும் பொய்யில் தான் வந்து அடங்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், பொய்
பொய்யான வாழ்க்கை, பொய்யான வார்த்தை, பொய்யான செயல்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும். பொய் பேசி சம்பாதிக்கிற பொருள். லேவியராகும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. வசனத்தை படிக்காமல் பேசணும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். மீகா 6:12 பொய்யான ஈட்டு சம்பாதித்த பொருளையும் திருப்ப கொடுக்க கடவன். பாருங்க, பொய்யான ஈட்டு. சத்தியமா சொல்றேன். எப்படி சொல்லுவாங்க? சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா மேல ஆணியா சொல்றேன், எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், எங்க ஆயா மேல சத்தியமா சொல்றேன், எங்க தாத்தா மேல சத்தியமா சொல்றேன். ரொம்ப நம்மளாம் ஊமையிலே சத்தியமா சொல்ற டப்புன்னு ஒரு அடி நமக்கு தலை சுத்தம். அந்த மாதிரிலாம் எனக்கு வச்சிருக்கிறான். சத்தியமா இனிமேல் உன் மேலே குடிக்க மாட்டேன்ட்டாங்க. முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நான் உன்னை கேட்க மாட்டேன். சத்தியமா சத்தியம். பொய்யானிட்டு சத்தியம் போட்டு நீ சம்பாதிக்கிற பொருளை திருப்பி கொடு. இந்த பைபிள். பொய் பேசி எந்த பொருளை வாங்கக்கூடாது. சார் எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க சார், ஒரு 5000 அனுப்பிவிங்க சார் ஜிபேயில். சொல்லாத. அம்மா பக்கத்தில் உட்காந்து அல்லே லூயா இருந்துச்சுன்னா ஆகுது ஆபத்து. நிறைய பேர் பொய் பேசி என்ன பண்ணுவாங்க, ஓனர்கிட்ட பைசா வாங்கணுன்றதுக்காக ஓனர் பொய் பேசுவாங்க. ஒய்ஃபை கூட நீ போய் சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லுன்னுவான். அதெல்லாம் தப்பு. பொய்யான இட்டு பொய் பேசி சம்பாதிக்கிற பணம் தங்காது, அது ஆஸ்வாதமாக இருக்காது. உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ தான் நான் தைரியமாக பேச முடியும். நீங்கள் ஆஸ்வாதமாக இருக்கணும், நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் நல்லா இருக்கணும். எனக்கு அப்போதில் இப்போ இருக்க ஒரு கொள்கை உண்டு, நல்லா ஆண்டவருக்காக நல்லா கஷ்டப்படணும். வேலை செஞ்சு கூட நல்லா கஷ்டப்பட்டேன். அண்ணன் சாட்சி, எவ்வளோ ரேட்னு வந்து கேட்பேன். சாட்சி எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். எல்லக்கிட்ட பெங்களூரில் இருப்பார், ஆஃபீஸ் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கும். ஆஃபீஸ் சாவி, பின், அவருடைய ஏடிஎம் கார்டு எல்லாம் கையில் தான் இருக்கும். பெங்களூர் வந்து என்ன முடிஞ்சிச்சு, பார்த்துட்டேன், இதை பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் அக்கௌண்டபிலிட்டி உடனே சொல்லினே இருப்பேன். சார் பண்ணி கொடுத்துட்டேன் சார், அவங்க இந்த செக் போட்டேன் சார், இங்கே செக் போட்டேன் சார், பேமெண்ட் கொடுத்துட்டேன் சார், இவங்களை அனுப்பிட்டேன் சார், பண்ணிட்டேன் சார், செக் வந்துச்சு சார், கொடுத்துட்டேன் சார், கொடுத்துட்டு பண்ணினே இருப்பேன். அந்த எண்ணம் அவங்களுக்கு உண்மை தெரியணும். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி யாருன்னா சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டாங்கனாக்கா நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பழக்கமாகிடுச்சு எனக்கு. சொல்லிகிட்டே இருப்பேன், சார் பண்ணிட்டேன் சார். அதான் உண்மைக்கு அடையாளம் தான். உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிங்க உங்களை நம்புகிற மாதிரி நீங்கள் வாழணும். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிங்க, உங்கள் ஓனர், வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் நல்லா வேலை நல்லா ஜாப் பண்ணிட்டு போகணும் அந்த வீட்டுக்கு. ஆண்டவரே இந்த வீட்டு என் நிமித்தம் ஆஸ்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். 2 பேருக்கு வந்து எவ்வளோ சமைக்கணுமோ அவ்வளோ தான் சமைக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேருக்கு சேர்த்து அங்கே சமைக்கக்கூடாது. ஏம்மா மீந்தி செத்துன்னு போட்டான்னு சொல்லக்கூடாது. உன்னை யார் அப்படி செய்ய சொன்னா? பொய் சொல்லக்கூடாது. இல்லை எனக்கு எதுவும் நிறைய செஞ்சு தான் பழக்கணும்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் கவனிப்பாங்க. பொய்யான இட்டு சம்பாதிக்கிற பொருள் திரும்பி கொடுக்கணும். கொடுமையால் பொய் பேசுகிறவங்க கொடுமையால் நிறைந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்லணும். மீகா 6:12 பொய் பேச கொடுமையால் நிறைந்திருப்பாங்க. இப்போ நம்முடைய காலப்போக்கில் நம்ம வாழ்க்கை எப்படி தான் மாறிடும். இந்த வாழ்க்கை போக இதில் அதிகமாக பணம் தான்ப்பா வாழ்க்கை. எதாச்சும் பண்ணி பணம் சம்பாதி. பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இப்போ சொல்லுங்க, பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. பணம் இல்லைனாலும் நமக்கு வாழ்க்கை இருக்குது. ஏசு இருக்கிறார். பணமே இல்லைன்னா உங்கள்கிட்ட நகை கொடுத்துட்டு போவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு தேவையா அந்த ஆண்டவர் எப்படி தர மாதிரி தருவார். உலகத்தில் பணம் 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 சம்பாதிக்கிறதுக்கு எது வேணா செய்கிறான், யார் வேணா செய்கிறான், என்ன வேணா செய்கிறான். ரொம்ப ஆச்சரியமாகுது. இதுதான் பொய் 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 பொய்யை பேசி பேசி கடைசியாக கொடுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஒரு உலகம் நம்முடைய வாழ்க்கையில். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களாக தான் சொல்லிக் கொடுங்க, பெரியவங்களாக தான் சொல்லிக் கொடுங்க. நீங்களாக இருந்தாலும் எல்லாரும் பொய்க்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்கூடாது. பொய்யாவும் வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா, சத்தமா. அப்போது நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய பொருளாதார ஆஸ்வாதம் நான் நிறைய ஊழியத்தில் பார்த்து சொல்கிறேன். உண்மையாக இருக்கிறவங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். உண்மையாக சொல்கிறேன். உண்மையாக இருக்கிறவங்க கொஞ்சம் வருமானத்தில் உண்மையாக இருந்தாலும் கர்த்தர் ஆஸ்வதிச்சு நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த பொய்யா நிறைய சம்பாதனை வந்து அந்த பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துன்னு
இந்த வருமானம் அங்கே போய், அங்கே வருமானம் இங்கே போய், வீட்டுக்கு தெரியாமல், வீட்டுக்காருக்கு தெரியாமல் ஒரு சீட்டு, மாமியாருக்கு தெரியாமல் ஒரு சீட்டு, இவங்களுக்கு தெரியாமல் ஒரு சீட்டு, அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு சீட்டு, எல்லா சீட்டும் மாட்டிக்கின்னு இப்போ சீட்டு கட்டு மாட்டின மாதிரி அப்படியே உட்காந்துருப்பான். என்ன பண்ணுறது இல்லையா, நல்லா லாக் ஆகிட்டேன், தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிட்டேன், என்ன பண்ணுறது? யாரை காப்பாற்ற முடியாது, யார்கிட்ட சொல்லவும் முடியாது. அம்மா கிட்ட சொன்னால் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு வாங்க, இந்த பக்கம் சொன்னால் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு வாங்க. இந்த மாதிரி தெரியாமல் பொய் பேசி ஏதாவது ஒரு விஷயத்தில் யாரோ ஒரு செய்கிறதுனால, நாமளும் செய்யணும்னு சோதிக்கப்படுவதனால, இந்த பொய்யான வாழ்க்கைகளை போகிறதுனால நம்மளோட வாழ்க்கை ஆஸ்வாதம் இல்லாமல் போகுது. தரித்திரம் வந்தது, அங்கே அநேக வாழ்க்கை தரித்திரம் வந்தது, கடன் பிரச்சனை அதிகமாகிடுது. பிரியமானவங்களே, பொய்யான வாழ்க்கை அல்லது உண்மையில்லாத வாழ்க்கை நம்முடைய ஆஸ்வாதத்தை தடை செய்யும். ஸோ பொய்யா வாழக்கூடாது. நாம சொல்லுங்கள், இப்போ வேலை ஸ்தலத்தில் உண்மையாக வாழுங்க, உண்மையாக இருங்க. எவ்வளோ முடியுமோ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இந்த இடத்துல உண்மையாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் வேலையை போய் பேசுகிற வேலையாக இருந்தாக்கா என்ன பண்ணுறது? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே. ஒரு அட்வொகேட் என்கிட்ட கேட்டார், நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார். கேட்டார், பாஸ்டர் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, நான் எடுத்த கேஸு மோசமான கேஸு, நான் வேறு வழி இல்லை, நான் வந்து கிரிமினல் லாயரு, நான் எனக்கு வரக்கூடிய கேஸ்லாம் வந்து இப்படி தான் வரும், ரொம்ப மோசமான கேஸு, வேறு வழி இல்லை, நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும், போய் சொல்லி தான் ஆகணும், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், ஜெபம் பண்ணு, ஆண்டவரை நடத்துவார், மனசாட்சிக்கு உட்பட்டு ஆண்டவனை பேச வைப்பார். உனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, எல்லா தொழிலையும் ஒரு எத்திக்ஸ் வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அந்த எத்திக்ஸ் என்னன்னு பாரு, அதுபடி செய். அதை மாதிரி அதையும் தாண்டி பணத்துக்காக செஞ்சிடாது, பணத்துக்காக செஞ்சிடாது, பணத்துக்காக இதையும் செஞ்சிடாது. ரொம்ப கவனமாக இருக்கும், நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பொய்க்கு மட்டும் இடம் கொடுத்தா வாழ்க்கையில் ரொம்ப ஆபத்து அதிகம். ஆமென்.